வந்தாங்க. இந்த சங்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு பெரிய முன்னணி படையை உருவாக்குவதாக இருக்கும். இன்னைக்கு கேஆர்எஸ்னுடைய வாரிசுகள் தான் கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள்ல அரசியல் சங்கத்துடைய செயலாளர்களாக இருந்தாங்க. கேஆர்எஸ் பொதுச்செயலாளராக இருக்கும்போது 8 மாவட்டத்தில் ஐடிஐ படித்தவர்கள் தான் அன்றைக்கு 8 மாவட்டத்தில் அரசியல் சங்கத்துடைய தலைவராகவும் செயலாளராகவும் இருந்தாங்க. அதுபோல தன்னுடைய மாணவர்களை தொழிற்சங்க அரசியலை கற்றுக் கொடுத்து வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அரசியல் சங்கமாக நான் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது, பிரச்சனையுடைய ஆணி வேர் என்பது இன்றைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொள்கை தான். அந்த கொள்கைக்கு எதிரான போராட்டத்தை நாம் தீவிரப்படுத்த வேண்டியது இருக்கு. ஒன்றுபட்ட போராட்டம், ஒன்றே நம்மளும் தீவிரப்படுத்த, நம்ம வெறும் கோஷம் போட்டா மட்டும் போதாது. அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் நாம இணைக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு தனிச்சங்க கோரிக்கைகளை தனிச்சங்கமே தீர்த்து கொள்ள முடியுங்கிற கருத்து இன்னைக்கு பல துறைவாரி சங்கங்களுக்கு இருக்கு. நான் சங்கத்தினுடைய பேரை சொல்ல விரும்பல. ஒரு சங்கம் நாம எதுக்கு அரசியல் சங்கத்தோட சேர்ந்து ஜேக்கல் ஜியோட சேரணும்? நம்மளுடைய வலு நம்ம லாக் பண்ணிட்டா அரசாங்கமே தம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்ல சங்கம் கோரிக்கை நிறைவேற்றுன்னு மந்திரி உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. மந்திரி பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு வந்தவங்கள சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளோட பேசும்போது பார்த்தா, ஐயா ஒரு நிமிஷம்ட்டு இங்க பாருங்க, நாம கொள்கை முடிவு எடுத்து வச்சிருக்கோம், இந்த கொள்கை முடிவுக்கு எதிராக நாம போக முடியாதுன்னு அசம்பிளியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்காட்டாரு. சிக்கல் வந்துச்சா? நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொன்ன மந்திரி பெப்பன் காமிச்சிட்டு போயிட்டாரு. மீண்டும் அந்த சங்கங்கள் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அரசினுடைய கொள்கை. அப்ப அந்த கொள்கைக்கு எதிரான போராட்டம் தானா நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் என்கிற அடிப்படையில நாம் ஒன்றுபட்டு போராட வேண்டும். அந்த ஒன்றுபட்டு போராடுவதற்கு எந்தெந்த வகையில் ஒற்றுமையை உருவாக்க முடியுமோ அந்த வழிகளையும் உருவாக்கி நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர்களை நமது அமைப்பின் பின்னாடி வரணும். ஒரே துறையில 2 சங்கம் 3 சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தில் இருப்பவர்களை நாம் அரவணைக்க வேண்டிய தேவை என்பது ஒரு பரந்துபட்ட ஒற்றுமையை கட்டி, ஒரு பரந்துபட்ட போராட்டத்தை உருவாக்கி, ஒற்றை கோரிக்கைகளாக மக்களை பாதிக்கிற கொள்கை, அரசூழலை பாதிக்கிற கொள்கை, ஆசிரியர்களை பாதிக்கிற கொள்கை, இந்த எல்பிஜி என்று சொல்லக்கூடிய தனியார் மய கொள்கைகளுக்கு எதிராக நாம் என்றைக்கு வென்றெடுக்கிறோமோ அன்றைக்குதான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீரும். அதற்கு ஒரு வலுவான ஒரு கூட்டு இயக்கத்தை கொண்டு செல்வதன் மூலமாகத்தான் நம்முடைய கோரிக்கையை வென்றெடுக்க முடியும் என்கிற அடிப்படையில் உங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் வெல்லட்டும், உங்களுடைய கோரிக்கைகள் வெல்லட்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். சங்கத்தினுடைய மாநில செயற்குழு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ஒரு 32 கோரிக்கைகளை நிறைவேற்றுவது சம்பந்தமாக இந்த துறை இயக்குனர் அவர்களையும் கூடுதல் இயக்குனர் அவர்களிடம், அமைச்சர் மற்றும் கூடுதல் அரசு செயலாளர்களிடம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றாத சூழலில் வேறு வழியே இல்லாமல் 4ஆம் கட்ட போராட்டமாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம். குறிப்பாக தமிழக அரசாங்கம் அனைத்து துறைகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு நிதிசாராத கோரிக்கைகளை உடனடியாக தங்களுடைய கோரிக்கைகளை அழைத்து பேசி நிறைவேற்றி தர வேண்டும் என்றும், அதேபோல் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களை 3 மாதங்களுக்கு ஒரு முறை அழைத்து பேசி கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவிப்பு அளித்திருந்தது. ஆனால் இந்த நிலையில் கூட எங்களை நிதிசாராத கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு இந்த துறை நிர்வாகம் தயாராக இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த துறையில் கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களில் 850க்கும் மேற்பட்ட காலி பணிகள் என்பது பயிற்றுனர் பணியிடம் என்பது இருக்கின்றது. அது மட்டுமல்ல 350க்கும் மேற்பட்ட பணிமனை பண்ட கொஞ்சாலுடைய காலி பணியாளர்கள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காலி பணிகள் நிரப்புவதற்கு இந்த அரசாங்கம் துறை என்பது தயாராக இல்லை. தொடர்ந்து வலியுறுத்தியும் இதை நிரப்புவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் இந்த துறையிடம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது டிஎன்பிசி மூலியமாக நடைமுறைப்படுத்துவதாக சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு டிஜியினுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக முரணாக இந்த அப்பாயின்மெண்ட் நிகழ்வதை தமிழ்நாடு தொழிற்பயிற்சியாளர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆகவே இந்த துறையினுடைய ஃபண்டமெண்டல் ரூல்ஸின் அடிப்படையில் டிஜியினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த பயண நியமனங்கள் 1:1 என்ற அடிப்படையில் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் இன்றைக்கு பணிமனை பண்டவதனுடைய அந்த அடிப்படையான விதிகளிலே அந்த பணியிடங்களை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் கால வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதிப்படி 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊழியர்களை
தொகுப்பூதிய ஊழியர்களை காலமுறை ஊதியத்தில் பணி நியமனம் வேண்டும் என்று வாக்குறுதி அளித்திருந்தாங்க. இந்த துறையில் கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட தொகுப்பூதிய ஊழியர்கள், ட்ரிபிள் பி ஊழியர்கள், சிஓஇ ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் இந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய இடமாறுதல் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே கலந்தாய்வு முறையில் இன்னைக்கு பள்ளிகளிலே 30,000 பேர் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய சூழலில் கூட அது கலந்தாய்வு நடைபெறுகின்றது ஒவ்வொரு வருடம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 1500 ஊழியர்கள் இருக்கக்கூடிய இந்த துறையில் கலந்தாய்வு என்பது பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த துறை நிர்வாகம் தயாராக இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அமல்படுத்தக்கூடிய துறையை பல்வேறு அரசியல் தொழிற்பயிற்சி நிலையங்கள் புதிதாக உருவாக்கப்படுகின்றது. அவ்வாறு உருவாக்கப்படக்கூடிய அரசியல் தொழிற்பயிற்சி நிலையங்களில் தொகுப்பூதியத்திலே ஊழியர்களை பணி நியமனம் செய்யக்கூடிய அந்த நடைமுறை என்பது தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே அதை திரும்ப பெற்று உடனடியாக காலமுறை ஊதியத்திலே அதை பணி நியமனம் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக இதுபோன்ற எங்கள் நியாயமான கோரிக்கைகளை இந்த துறை நிர்வாகம் அழைத்து பேச வேண்டும் என்று எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக அழைத்து பேச வேண்டும். இல்லை என்றால் இந்த போராட்டத்தை வேறு அடுத்த கட்ட நடவடிக்கையாக தொடர் உண்ணாவிரத போராட்டம், பெருந்தரல் முறையீடு மற்றும் முற்றிய போராட்டம் உள்ள ஒரு எழுச்சிகரமான போராட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்குது என்பதை இதன் மூலியமாக நாங்கள் அரசுக்கும் துறைக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டோம். மு. சீனிவாசன், மாநில தலைவர், தமிழ்நாடு.